சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி. சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன், அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளராக சதாசிவம், நாம் தமிழர் வேட்பாளர் குணசீலா, தாவேக்க வேட்பாளராக சிவகுமார். திமுக வெர்சஸ் பாமக அப்படின்னு வேட்பாளர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சேலம் வடக்கு தொகுதி யாருக்கு சாதகம்? தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு திமுக 37 முதல் 43% ஆதரவு இருப்பதாக சொல்கிறது. பாமக வேட்பாளருக்கு 35 முதல் 41% ஆதரவு. அதனால கடும் போட்டி இருக்கும் சேலம் வடக்குலன்னு தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு சொல்லுது. மாலை மலர் முடிவுகள் முதலிடத்துல 50% பேர் உதயசூரியனை ஆதரிச்சிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல 38% பேர் தாவேக்காவை ஆதரிச்சிருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல 11% பேர் பாமகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சார், சேலம் வடக்கு கடும் போட்டியா இல்லை திமுகவா? இல்லை, அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிங் அமைச்சர் ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்து முழுவதுமே திமுக அவரோட மாதிரி இழந்தாலும் கூட அவருக்கான செல்வாக்குகள் அங்கே தக்க வச்சுட்டே இருக்கார். இப்போ தனிப்பட்ட செல்வாக்கு அதிமுக போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்டு, பாமக கேண்டிடேட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு திமுகவுக்கான கூடுதல் பலம். அப்போ ராஜேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட செல்வாக்கில் அந்த லீடிங்கில் வந்துருவாருங்கிறது தான் தெரியுது. அதே நேரத்தில் தாவேக்கா அவங்க பார்த்தீங்கன்னா 38-20 வரைக்கும் போகுது. அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலகீனத்தை தான் ஏற்படுத்தாது.